8 வயசு பையனை நீங்க போயிட்டு இங்க சரக்கு விதான்னு கேளுங்க, அழகா சொல்லுவான் இங்க தான் விக்குதுன்னுவான். ஓகேவா? அவனே சிகரெட் பிடிக்கிறான், வீடு பிடிக்கிறான். 8 வயசு பையன் பிடிக்கிறான். கண்ணகி நகர்ல போக முடியல, வர முடியல. குழந்தைங்களே சரி போற, நாங்களே பாக்குற அக்கா தங்கச்சிங்களா பழகுறோம். உரைச்சின்னு ஒரு கேள்வி பண்ணிட்டு போறானுங்க. வந்து நம்ம பெத்தவங்க தான் திருத்தணும்ன்றாங்க. ஆனா பெத்தவங்க திருத்தணும்ல, மத்தவங்க அந்த கெஞ்சா அந்த மாத்திரையை முதல்ல யோசிக்க சொல்லுங்க. அப்போ வந்து பசங்க திருந்தவங்க. இப்ப அவங்களுக்கு வந்து அந்த வாழ்வாதாரம் இல்லை, வாழ்வாதாரம் இல்லாதனால தான் அவன் திருடுறான். ஒருத்தனுக்கு வயிற்றுக்கு சோறு இருந்தா அவன் திருட மாட்டான். ஓகேங்களா? இப்ப அவனுக்கு வயிற்றுக்கு சோறு கிடையாது. அது இருக்கா? அந்த ஸ்கூல் வந்து ஒரு பிரச்சனை கிடையாதுங்க. எங்களுக்கு கண்ணகி நகர் தான் கொஞ்சம் பயமா இருக்கும். இங்க வந்து கஞ்சா கிடைக்கும். கண்ணகி நகரை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் பயப்படுறது என்ன, அவனால வந்து இப்படி வீடை திறந்தே விட்டு போக முடியாது. வீட்டுல இருக்கிறது எல்லாமே எடுத்துன்னு போறானுங்க. இன்னும் வயசானங்களே மிரட்டினுங்கிறானுங்க. ஒரு கடைக்கு கூட போக முடியல, ஒரு குழந்தைங்க தூக்கின்னு கூட. ஓகேங்களா? ரெண்டாவது அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, எந்த நேரம் பசங்க ஓடிட்டே இருப்பானுங்க. இங்க வந்து நிறைய பசங்க ஸ்கூலுக்கே போறது இல்லை. மெயின் அதுதான். ஃபர்ஸ்ட் வந்து இப்ப ஒரு 8 வயசு பையனை நீங்க போயிட்டு இங்க சரக்கு விதான்னு கேளுங்க பாப்போம், அழகா சொல்லுவான் இங்க தான் விக்குதுன்னுவான். ஓகேவா? அவனே சிகரெட் பிடிக்கிறான், வீடு பிடிக்கிறான். 8 வயசு பையன் பிடிக்கிறான். இங்க நீங்க ஒரு எப்படி சொல்றது, ஒரு சர்வே எடுத்து பாத்தீங்கன்னா அதுலயே தெரிஞ்சிடும். பாதி பசங்களுக்கு அம்மா அப்பா கிடையாது. அதனால என்ன ஆயிடுது, பசங்க வந்து கெட்டு போயிடுது. நம்ம பசங்களை வந்து நம்ம குறை சொல்ல முடியல. ஐயோ இந்த பசங்க கெட்டு போயிடுச்சு நான் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த பையனுக்கு அம்மா அப்பா கிடையாது. ஒண்ணு அம்மா தவறி இருப்பாங்க, இல்ல அப்பா தவறி இருப்பாரு. அவங்க ஃபேமிலியோட பேக்ரவுண்ட் அது மாதிரி இருக்கு. அதனால மட்டுமான ஒரு ஸ்டாலின் எங்களுக்கு மட்டுமான ஜென்ஸுக்கு மட்டும் கவலை பேசுவாரு, லேடிஸுக்கு மட்டும்னா ஒய்ஸே பேசுவாரா? கண்ணகி நகர் வந்து எங்களுக்கு பெஸ்டே கிடையாதுங்க. அப்படி ஏன்னா என் புள்ளிங்க படிப்பு கெட்டு போகுது, எல்லாமே கெட்டு போகுது. நல்லா இருக்கிற புள்ளிங்க கூட படிப்பு கெட்டு போகுது. அதான் இங்க பசங்க கெட்டு போயிடுது. அதுவும் இல்லாம இப்ப இந்த கஞ்சா ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியாச்சுன்னு சொல்லலாம். அப்பப்போ போலீஸ் பிடிச்சிட்டு தான் போகுது. எதுவும் பிடிக்காமலாம் இல்லை, அவங்க வேலை செய்யாம இல்லை, செய்யறாங்க தான். என்னன்னா வேற எங்கேயோ நடந்த தப்பை தூக்கிட்டு வந்து இங்க நிறுத்திடுறாங்க. இப்ப இங்க சண்டை நடக்குதுன்னா இங்கேயோட முடிச்சு போக மாட்டாங்க. வெளியில போயிட்டு அது முன்விரோதமாயி அங்க நடந்துருது. ஓகேங்களா? அங்க திருடு இப்போ செம்மஞ்சேரியில திருடு போறது, அங்க இருந்து எடுத்துட்டு வந்து இங்க ஒழிஞ்சிடறானுங்க பசங்க. இங்க செய்யறவனுங்க அங்க போயிடுறானுங்க. இப்ப அவங்களுக்கு வந்து அந்த வாழ்வாதாரம் இல்லை, வாழ்வாதாரம் இல்லாதனால தான் அவன் திருடுறான். ஒருத்தனுக்கு வயிற்றுக்கு சோறு இருந்தா அவன் திருட மாட்டான். ஓகேங்களா? இப்ப அவனுக்கு வயிற்றுக்கு சோறு கிடையாது. அது கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்ப்பமாயிடுறாங்க. எல்லாமும் நடக்குதுங்க. அது நிறைய இருக்கு. ஆனா அதை வந்து குத்து மதிப்பா இவங்க தான் அவங்க தான் சொல்ல முடியாதுல்ல. பொதுவா நடக்குது. அதுக்கு காரணம் இந்த 5 அடி தள்ளி இந்த வீடு இருக்கிறதுனால என்ன தப்பு நடக்குதுன்னா வெளியில தெரியல. இல்ல இங்க வந்து ஒரு வீட்டுல இது நடக்குதுன்னா அது எல்லார் வீட்லயும் தெரியும். எல்லாம் வந்து எட்டி பாப்பாங்க. ஒரு வீட்டுல சண்டை நடக்குதுன்னா நம்ம எட்டி வந்து பாப்போம். ஏன் சண்டை நடக்குது வேற, இது நடக்குது வேற. இது வந்து நம்ம எதுவும் கேட்க முடியாது இல்ல. ஏன்னா இது வந்து அவங்களோட தனிப்பட்ட இது. அது நம்ம போயிட்டு ஏமா நீ இப்படி பண்றேன்னு கேட்டேன்னு வையவா, வேலையை பார்த்துட்டு போக்கா, நீ நான் என்ன வந்து கேக்குறேன்னு. 18 வயசுக்கு கீழே கல்யாணம் பண்ணக்கூடாதுன்றது கவர்மெண்ட் சட்டம் ரூல்ஸ். ஆனா ரூல்ஸ் கரெக்டா ஃபாலோ பண்றாங்களா? கிடையாது. யாருமே வந்து கேக்குறது கிடையாது. எந்த ஒரு இதுலயுமே ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் இப்ப நம்ம டெலிவரின்னு போறோம்னா அவங்க கண்டிப்பா அங்க வயசு என்னன்னா கேட்பாங்க. குழந்தைக்கு போட்டுதான் ஆகணும், வேற வழி கிடையாது இல்ல. இப்ப அந்த பொண்ணு ஓபில போயிட்டு ஒரு என்ட்ரி போட்டு அட்டை போட்டு டெலிவரிக்கு மாசம் செக்அப் போய் தான் ஆகணும், வேற வழி கிடையாது. அவங்களாலையும் நம்ம குறை சொல்ல முடியாது. அவங்க கிட்ட போயிட்டு அக்கா நீ ஏங்கா போட்டேன்னு சொன்னா அவங்க என்ன சொன்ன, என்னம்மா அந்த பொண்ணு குழந்தை வயிற்றுல இருக்கு, ரெண்டாவது வெளியே எங்க போய் பெத்துக்கும் அந்த பொண்ணு. இப்ப அதுவும் ஒரு கேஸ் ஆயிடுது இல்ல. இப்ப வீட்லயே டெலிவரி பார்த்தாலும் ஒரு கேஸ் இருக்கு. அது என் வீட்டுல யார் பார்த்தாலும் கேஸ் இருக்கு, டாக்டர் பார்த்தாலும் கேஸ் இருக்கு. அதனால நம்ம எதுவும் பேச முடியல எங்களாலையும். அதனால வந்து இந்த இடத்துல நார்மலா இப்படிதான். ரெண்டாவது ஏத்த மாதிரி கவர்மெண்ட் ஏதாவது பண்ணணும். ரெண்டாவது அந்த அக்கா சொன்ன மாதிரி வீடு ஒழுகுது. அதை ஒரு ஆபீஸ்ல இருந்து ஒருத்தர் வந்து கேட்டா என்ன சொல்லணும், இல்லைண்ணா நாங்க ரெடி பண்ணிக்கிறோம்னா எங்க செலவு நாங்க பண்ணிக்கிறோம், வாடகை நீங்க கேக்குறீங்க, ரைட் நான் ஒத்துக்கிறேன். எனக்கு மொட்டை மாடி தண்ணில இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு தண்ணி வருது வீட்டுக்குள்ள, எப்படி வரும் நீங்க சொல்லுங்க பாப்போம். இப்போ நான் 4வது மாடியில வீடு இருக்கிறேன்னா ஒழுகுதுன்னா சீலிங்ல இருந்து வருதுங்களாம். ஆனா 4வது மாடில இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு தண்ணி வருது. நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ என் பொண்ணுக்கு வீடு இருக்கு. பொண்ணு வீடு என்ன ஆயிடுச்சு, நான் சொன்னேன் நான் வேணா ரெடி பண்ணி கொடுத்துட்றேன், நான் வாடகை அப்புறமா கட்டுறேன். நான் இருக்கு வீடெல்லாம் ஃபுல்லா பக்காவா நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு 50,000 ரூபாய் செலவு பண்ணி நான் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அந்த 50,000 ரூபாய் வச்சு நான் ரெடி பண்ண தெரிஞ்சவளுக்கு ஒரு 20,000 ரூபாய் வாடகை கட்ட தெரியாது எனக்கு. சொல்லுங்க, நான் கடன் வாங்கி கூட நான் கட்டிடுவேன். நான் இப்போ சொன்னேன் கட்டி தரேன்னா. ஆனா அவர் என்ன சொன்னேன், நீங்க எடுங்க, இந்த ஷீட்டை எடுங்க, இந்த தகரத்தை எடுங்க, நான் வந்து உங்களுக்கு வந்து மேல் இடத்துல பேசுறேன். நீங்க என்ன பேசுவீங்க சொல்லுங்க பாப்போம். எங்களுக்கு சுத்தமான இதுவே இல்லை. பில்டிங் உள்ளெல்லாம் போய் பாத்தீங்கன்னா அப்படியே குப்பை இருக்கும். இப்போ உங்க எதிர்க்க நான் கூட்டிட்டு போய் காட்டுறேன். எத்தனை வீட்டு ஜன்னல் இல்லை தெரியுமா? இப்ப ஜன்னல்ல என்ன ஆகும், திருட செய்யதான் செய்வான். இந்த பாத்ரூம் லைன் வழியா ஏறுவான், ஜன்னல் வழியா இறங்கி அதுக்கேற்ற சின்ன பசங்களா இருக்காங்க, இப்படிதான் இருப்பாங்க, வட வட வடன்னு இருப்பானுங்க. அவனுங்க எல்லாம் உள்ள இறங்கி எடுத்துடுறானுங்க. அதாவது
5வது 6வது படிக்கிற பசங்க ஆமா. திருட்டு வேலை ஆமா, நடக்குது. திட்டு வேலை அவங்க பெரிய குடிக்கிறாங்க, பசங்க. எல்லாம் ஆமா, எல்லாமே தப்பு நடக்குது. சின்ன பையனும் சரி, பெரிய பையனும் சரி, எல்லாருமே இங்க பொம்பளை பசங்க எப்படிமா இருக்காங்க நம்ம ஏரியா? பொம்பளை பசங்க எனக்கு தெரிஞ்சு எப்படி சொல்லணும்னா சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணிடுது. அதுதான் மெயின். இப்போ 18 வயசு கூட ஆகல, அதுக்குள்ளேயே கல்யாணமும் பண்ணிடுதுங்க. அதுங்களும் மாசமா இருக்குதுங்க. நம்ம எதுவும் பேச முடியும், ஏன்னா நம்மளால எதுவும் கேட்க முடியாது. கேட்டா என்ன சொல்லுவாங்க, உங்க வேலையை நீங்க பாருங்க, நீங்க ஏன் என்ன கேக்குறீங்க அப்படின்னு அந்த ஒரு மாதிரி இதுவா பேசிடுறாங்க. நம்மளா போய் வழிய போயிட்டு வம்பு இழுத்த மாதிரி ஆயிடுதுன்னா நாங்க யாரும் கேட்கறது கிடையாது. ஆனா பொம்பளை பசங்க படிக்குதுதான்.